ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பேமெண்ட் மெத்தடை இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இல்லை போய்ட்டு ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கரன்சி தேவைப்படுதோ அந்த கரன்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஎன்ஆருங்கிறது இந்தியாங்கிறதுனால ஐஎன்ஆரை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மற்றபடி வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கான கரன்சியை சூஸ் பண்ணிக்கலாம். இது 5 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஃபார்மேட் 12 ஹவர்ஸோ 24 ஹவர்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே நம்மக்கிட்ட 7 பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அதில் உங்ககிட்ட எந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு மேனுவல் பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதில் பை நவ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தோம்னா மேனுவல்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தா மேனுவல் பேமெண்ட் மெத்தட் இங்கே ஷோ ஆகும். அது உங்கள் கஸ்டமர் இல்லைன்னா கிளைண்ட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பேமெண்ட் மெத்தடை அவங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க.